ஹாய் கைஸ், எபிசோடோட ஓப்பனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ்காரங்களாம் இருக்காங்களே எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து உள்ளே போகாமல் வெளியே போகாமல் நின்றுட்டுருக்க. இங்கே போலீஸில் எப்படியோ சும்மா ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்க. அங்கே மாஃபியா செத்து போய் கிடக்குறா. ட்ரக்லாட் அவ்வளோ எதிரிட்டு இருக்கா, எந்திரின்ட்டு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ரத்த தள்ளிட்டு இருக்க. அம்மா இப்போவாச்சும் உன் பேர் என்னன்னு சொல்லலான்ட்டு அவன் கேட்குறான். என்னோட பேர் கிம்சோ அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஓல்டு நேம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கான். இவனுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அவன் என்னோட லவ் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனா கதறி எழுதுகிட்டு இருக்கா. பட் என்ன பண்ணாலும் சரி மாஃபியா செத்துட்டான். இவ அப்படியே மனசுடைஞ்சு நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால இவன் மறுபடியும் வேலை போயிட்டு இருக்க. இங்கே ஹியூன் அவனோட வீக்னஸே அந்த கத்தி தானே, அதை இவனும் ஒருத்தர் கண்ணுக்குள்ள வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் ஹியூன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் அவனை தள்ளி விட்டுட்டு எப்படியாச்சும் இந்த டைம்ல விட மாட்டேன், கண்டிப்பா எல்லாத்தையும் முடிக்காம போக மாட்டேன், ஹீரோ வந்துருவா நீ வேணா பாருங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுங்கடா உங்க ஆட்டத்தையே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிக்க போறோங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டாக இவங்க எல்லாம் கொரியன் சைனஸ் இருக்கான்ல அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். மறுபடியும் ரெண்டு பேருனாலே முடியலனால எழுந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஹியூன் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணாடியே உடச்சு போட்டுறான். ஏன்னா இப்போ அவனுக்கு ஷார்ப்பா ஜெக்லாம் அவ்வளோ ஷார்ப்பா தெரியாதுல்ல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவனை எதிர்த்து அப்படியே சண்டை போடலான்ட்டு வேணும்னே அட்டாக் பண்ணிட்டு இருக்க. கடைசியா அவனோட பயம் ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்க. எல்லாரும் பிடிச்சி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடிட்டு இருக்கா. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எப்படியோ போராடிக்கிட்டே மேலே போயிட்டா. பட் அங்கே அவனோட ஆளுங்க எல்லாமே இருக்காங்க. ஜியோனோட ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துக்கிட்டு இருக்க. இவ்வளோ ஷூட் பண்ணிகிட்டே உள்ளே போகிறான். கடைசியில் இங்கே ஒரு ஃபைரிங் நடக்குது, ஆப்போசிட்டில் ஃபைரிங் நடக்குதுன்னு சண்டை மாற்றி நடந்துக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 5 நிமிஷம் சைலண்டாக இருக்க. ட்ரக்லாட் இருக்கால அந்த இடத்துக்கு வரா. வந்தவ டக்குன்ட்டு ஒரு பாம் ஓப்பன் பண்ணுவா பாருங்க. அது இவனோட தண்ணிக்குள்ள மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போட்டுட்டு இவ பாட்டுக்கு கிளம்பிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டை ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்க. இவ வந்தோடனே 2 பேரும் லிஃப்ட்டை மூடிட்டு அவங்க 2 பேரும் கீழே போகிறக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பாம் அப்படியே வெடிச்சிருது அந்த ஃபர்ஸ்ட் ரூம்லேயே. பட் இங்கே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வெடிச்ச சத்தம் கேட்குது, ஹியூனுக்கு வெடிச்ச சத்தம் கேட்குது. இவங்க எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. ஆனா ட்ரக்லாடுக்கு மனசே ஆறல. மறுபடியும் கீழே போனவ என்ன நினைச்சான்னு தெரியல. மேலே லிஃப்ட்டை ஏற்றிட்டு மறுபடியும் அங்கே போய் இன்னொரு பாம்பு பொறுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்க. இங்கே ஜங்கலா பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாமல் காதெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கான். இவ வந்துட்டா. வந்த உடனே அவங்க எல்லாம் மறுபடியும் ஓடிக்கிட்டு தான் இருக்கானுங்க. இவ எப்படியாச்சும் அவனை கொத்தி கொன்னே ஆவண்டான்னு வெறியில அவ போயிட்டு இருக்க. அங்கே 2 பேத்துக்கும் சரியான சண்டை நடக்குது. எல்லாரும் கிட்டத்தட்ட ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே அவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அடிச்சு போட முடியுமோ அத்தனை பேத்தையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றிக்கிட்டு இருக்க. அவளும் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து ஷூட் பண்ணலான்ட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்கா. 2 பேரும் எல்லாரும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டாக ஜோன் இருக்கான்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துலையும் சாவ போறடான்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா தப்பிக்கலான்ட்டு போயிட்டு இருக்க. ட்ரக்லாடும் அவனும் தான் இப்படி கத்தி பாயிண்ட்ல இருக்காங்க. அவ பார்த்தீங்கன்னா கோவத்தில் இந்த பாம் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிடுறா. பண்ணி அவன்கிட்ட போடலான்னு பார்த்தா அவன் தள்ளி விட போயிட்டு இருக்க. அது வேற எங்கேயோ தப்பி விழுந்துருது. பத்தாவதுக்கு டீசல் வேற பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக வெடிக்கிற டைம்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கவர் பண்ணிடுற. இதோ ஜஸ்ட் மிஸ்ல 2 பேர் தப்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாம்பும் வெடிச்சிடுது. ஓகே தானே இருக்க. ஹீரோயின் வேற பதில் சொல்ல மாட்டா. கண்ணை திறந்து பாரு அப்படின்ட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க. நல்லா தான் இருக்கேன், காதல தான் கத்தாத அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் கூட உனக்கு எதனா ஆயிடுமோன்னு பயந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பயும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே ஹியூன் எப்படியாச்சும் நம்ம ஜியோங்க கண்டுபிடிச்சாகணும், இப்போதைக்கு அவன் கிடைக்கலன்ட்டு எல்லாமே ஜியோங்க தேடுற வேலையில தான் இருக்காங்க. இப்போ சண்டை போட்டு போனவன் எங்கே போனானே தெரில. அங்கே ட்ரக்லாட் இருக்கால அவளுக்கு கடைசியா எல்லாம் பாதுகாப்பா போலீஸ் பாதுகாப்பா அவளுக்கு கையில் ஒரு விலக மாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கீழே போய் பார்க்குறாரு. அவன் போயிருப்பான்ல அந்த அடையாளம் மட்டும் இருக்கு. அதையவே ஃபாலோ பண்ணி கீழே போயிட்டு இருக்க. கீழேயும் போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. பட் யாருமே அவனை கண்டுபிடிக்கல. அங்கே அவனோட சரக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிக்கிட்டு இருக்க. பட் ஜியாங் மட்டும் தப்பிச்சு போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் என்ன ஓகே தானே பேசிட்டு இருக்கிறத ஹியூன் பார்க்குறான். பட் அவனுக்கு வார்த்தையில எதுவுமே பேசாமல் இருக்க. இப்போதைக்கு இவங்களோட ஒரே டார்கெட்டே ஜியாங்க தான் தேடணும். அதை தேடுறதுக்கு எல்லாரும் என்ன பிளான் பண்ணுறோமோ அதை பிளான் போட்டு யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் சொல்கிறான், யாரோ ஒருத்தவங்க அவங்க தகவல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ நான் ஷூட் பண்ண வந்தேன்ல, அப்போ அவனுக்கு கரெக்டாக யாரோ ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த தகவலுக்கு சொல்கிறவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா மேபி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவை யாருக்குமே அவர் தான் வாண்டடிஸ்ட் இருக்காரு. அதனால ஏதோ ஒரு பெட்டிக்குள்ளே தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்க. அங்கே ஜியோனோட ஃபோன் கிடைக்குது. அதை எடுத்துடுறாங்க. ஏன்னா அந்த ஃபோனில் என்னதான் ஸ்க்ராட்ச் ஆயிருந்தாலும் சரி இன்ஃபர்மேஷனில் எப்படியும் ரெக்கவர் பண்ணிடலான்ட்டு சீஃப் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இருந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ எல்லாம் சைலண்டாக போல அப்படின்ட்டு எல்லாமே போயிட்டு இருக்க. அப்போதான் இவருக்கு ஒரு அதிர்ச்சி. கமிஷனர் இருக்கார்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. போச்சு எல்லாம் தெரிஞ்சா இந்த சீஃப் காலின்ட்டு அவருக்கு தழுவலான்னு பார்க்க. அப்போ கரெக்டாக கமிஷனர் சீஃபை சுற்று போட்டுறாரு. போன உடனே என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவரை பிடிச்சி காத்திக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க கமிஷனர் அப்படின்னு சீஃப் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கன்ட்டு கமிஷனர் பார்த்தீங்கன்னா எங்கே அந்த உங்கள் ஹீரோ அவன் கிடைச்சானா இல்லையா, கிடைக்கட்டும் அவனுக்கு இருக்க உனக்கு அப்படின்ட்டு அங்கே சீஃப் அடிக்காது குறைதான் 2 அடி கிட்டத்தட்ட அடிச்சுட்டு போயிடுறாங்க. சரி வாங்க அடுத்து இது வரக்குள்ள தப்பிச்சிடலான்ட்டு எல்லாம் போயிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸில் இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்திருக்காங்க, ட்ரக் அவ்வளோ எடுத்திருக்காங்கிற நியூஸ் எல்லாம் வருது. பட் யாருக்குமே ஜியோ அங்கே பிடிச்ச மாதிரி நியூஸ் வெல்லன் கோச் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இப்போ மிச்சம் இருக்கிற சரக்கு
ஒர்க்கோட வந்திருக்கிறது கொரியன் சைனீஸ் இருக்கான்ல, அவனும் கோச்சு, இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. மற்றவனுங்களே எங்கே போனானுங்களே தெரில. உன்னோட ட்ரக்கு லேட்டாக வந்தங்காட்டி எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா, இப்போ கிட்டத்தட்ட ஜியாங்கே சாகிற அளவுக்கு இருக்கான். அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கோபத்தில் கத்திக்கிட்டு இருக்க. இங்கே அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், யாருமே ஜியாங்க தான் பார்க்கலங்கிறாங்களே, அப்புறம் இந்த சரக்கில் நம்ம என்னதான் பண்ண போகிறோம்னு இருக்க. இவங்க 2 பேத்துக்கு ஒரு ஐடியா வருது. இவங்களும் தானே காசு செலவு பண்ணியிருக்காங்க, அந்த சரக்கெல்லாம் அவங்களே எடுத்துட்டா என்ன அப்படின்ட்டு. இப்போதைக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் கோச்சு மட்டும்தான். அவனை மட்டும் முடிச்சிட்டா சரக்கெல்லாம் நம்மளே எடுத்துக்கலான் இருக்க. இங்கே கோச்சும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். எப்படியோ இவன் எல்லாத்தையும் சரக்கை நம்மளே எடுத்துக்கலாங்கிற மாதிரி அவனும் ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் வெளியே வந்து பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வாசப்படியிலே நின்றுட்டு கண்ணை வச்சுட்டு மெத்திட்டு இருக்கான். இங்கே எல்லாம் ரூம் க்ளோஸ் பண்ணி கோச்சி கதையை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே சீஃப் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே பொண்ணு பார்த்த உடனே இந்த சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, அவரை பார்த்த உடனே சரி சந்தோஷமா இருக்கா. சரி வா சாப்பிடலாம், இப்படியாச்சும் மூஞ்சி இழுக்காம ரெட்டு பொண்ணு கூட சண்டை போட்டிருப்பார் போல. எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது பொண்ணு ஹியூனை பார்த்தோன்னே சரி அப்படியே ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் குட் மார்னிங்னு சொன்னா கூட அவள் பதில் கூட சொல்லாமல் குடுகுடுன்னு ஓடி போய் ரூமுக்கு போயிடுறா. அப்புறம் எல்லாம் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ தான் சீஃப் எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை முடிச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம சாப்பிட்றோம்லன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டே சந்தோஷமா பல நாள் கழிச்சு நிம்மதியாக சாப்பிட்டுருக்காங்க. அப்போ தான் எல்லாரும் இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா இறந்துருப்பார்ல, அந்த விஷயத்த சொல்லியிருந்தா நாங்களும் அந்த கேஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல, ஏன் நீ தனியாக இது பண்ணிக்கிட்டு இருந்த, நாங்களாம் இல்லையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இனிமேல் சொல்லு, பட் இப்போதைக்கு நிம்மதியாக அவள் சாப்பிட்டு விடுங்கன்ட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஸ்பை யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா தான் மிச்ச பிரச்சனைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கண்டிப்பாக அது கிரைம் யூனிட்டில் தான் எவனாச்சும் இருக்கணும்னு பேசிட்டு இருக்க. சீஃபோட ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப்போட வந்து உட்காந்துருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. நைட்டு படுக்க போகிற நேரத்துக்கு லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு வந்துட்டு இருக்க. சீக்கிரமாக சாப்பிட்றது நிறுத்து, கொஞ்சமாச்சும் பொறுமையாக சாப்பிடு, சவ்வுன்னு சாப்பிட்டு இருக்காது அப்படின்ட்டு இவர் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த புள்ள கடுப்பாகி ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தான் கிம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யோகாலாம் என் ஒய்ஃபு கூட பண்ணுவா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதைத்தான் பண்ணி ரிலாக்ஸ் ஆவான் இருக்க. எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்னது ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ட்டு. அந்த புள்ளையே திரும்பி பார்த்து என்ன உண்மையிலும் இல்லை அப்படின்ட்டு சீஃப் கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த புள்ள பார்த்தீங்கன்னா முழியும் முடிச்சுட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்குது. அங்கே சீஃப்க்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, எப்போரா நடந்திருக்கணும், கதவை தர பதில் சொல்லுன்னு இருக்க. எதுவுமே பதில் கிடைக்கல. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட ஹாஸ்பிட்டல் போ, அப்போதான் உனக்கு நல்லா இருக்கும்ட்டு அப்படி தாங்கிக்கிட்டு இருக்க. எல்லாரும் சரி நீங்கள் போங்க நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கிம்முக்கு என்னதான் இருந்தாலும் மனசே இல்லை. நான் மட்டும் கமெண்ட் இருந்திருந்தேன்னா பிரச்சனையே இருந்திருக்கல, இப்போ சீஃபுக்கு எக்ஸ்ட்ரா பிரச்சனை பாருங்க, என்னால் எவ்வளோ பிரச்சனைன்ட்டு. சரி வாங்க லாஸ்ட்டாக ஒரு ஹக் பண்ணிக்கலான்ட்டு எல்லா குரூப்பாக ஹக் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினை விட்டு போகிறக்கே மனசு இல்லாமல் அவங்க 2 பேரும் ஜோடியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. கிம்மோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அவரோட மெடல் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இவ்வளோ நாள் இவர் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு பிரான்ஸ் மெடலிஸ்ட்டுங்கிற உண்மையாக அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாது. அவர் ஆக்சுவலாக சொல்லியிருக்கவே மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பான்ஸ் வாங்கினால அதை அசிங்கமாக தான் பார்ப்பாரு. அப்போ தான் அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு நீ குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும், நீ பண்ணுற எதுவுமே எனக்கு அசிங்கம்லாம் இல்லை, எனக்கும் சரி என் பசங்களுக்கும் சரி, எங்களுக்கு நீ தானே இருக்க அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அன்பு வெல்கர் ரொமான்ஸாக பொழிஞ்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு தொட்டது எல்லாமே போட்டு விடுறான். இங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கோம், எல்லா பக்கமும் பேண்டேஜ் பார்த்து போட்டுக்கிட்டு இருக்க. நீ நல்லா தானே இருக்க, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் நல்லா தூங்கி எழுந்தா எல்லாமே சரியாயிடுன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை தவிர நீ மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிற, முதல்ல நீ உன்னை பார்த்துக்க கற்றுக்கோ, எப்படி நீ இப்படியெல்லாம் பொறுப்பாக இருக்க, எப்படி இந்த கிளீனிங்லாம் சூப்பராக பண்ணுறன்ட்டு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சின்ன வயசில் எனக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு அடிப்பட்டா நான் தான் போட்டு விடுவேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு புரியல, ஏன் உங்கள் அம்மாவுக்கு ஏன் அடிக்கடி அடிப்படும் அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி எப்போ பார்த்தாலும் சண்டையை போட்டுட்டு இருப்பாங்களே. அப்போ அவங்க அப்பா நிறைய டைம் அவங்க அம்மாவெல்லாம் அடிச்சிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் போய் போட்டு விடுவான். அதனால தான் என்னால் முடிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு பேண்டேஜ் போட்டு முடியுது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னு இருக்கேன். இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் சீன் எடுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக ஏதோ ஒரு சவுண்டு வருது. யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா. ஹீரோ எங்கே ஒளியுறதுன்னு தெரியாமல் அவன் பதறிக்கிட்டு இருக்க. அவன் எப்படியோ மேலே மாடிக்குள்ளே போய் ரூமில் ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு வந்து எப்படிமா இருக்க, கதவு தரன்ட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன், நீயும் அதில் இருந்திருப்ப போல, நான் நினச்சேன் உன்னோட டிபார்ட்மெண்ட்டு தான், மூஞ்சியெல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு இருக்க. அவள் அதெல்லாம் இல்லைன்னு இருக்கா. நியூஸை பார்த்தோன்னே நான் பதறி அடிச்சுட்டு வந்தேன் தெரியுமா, இங்கே என் பொண்ணை நான் இழந்துருவணும்ட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏன் உன் மூஞ்சி இப்படி செவந்துக்கிட்டே போயிட்டு இருக்குன்ட்டு அவங்க அம்மா அதுக்கும் இருக்காங்க. இவ வெக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷை ஆகிட்டு இருக்கா. அவள் டக்குன்ட்டு தலையை பிடிச்சிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா என் செல்லக்குட்டி அப்படின்ட்டு மேலே எடுத்துகிட்டு போட்டிருக்க. இந்த சாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு எஸ் ஆகிடுறான். எப்படியோ நம்ம ஹீரோ முக்காடை போட்டுட்டு அவங்க அம்மா கண்ணில் பாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்க. ரோட்டில் எல்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த லேடிஸ் எல்லாம் நம்ம ஹீரோ உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ரூமை எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ அவனுக்கு இந்த கண்ணாடி இருக்குல்ல, கடைசியாக அவனோட ஃபியரை ஓவர் கம் பண்ணிட்டாங்கிற மாதிரி அதை தூக்கி போட்டுட்டு இருக்க. ஹீரோ வேற எங்கேயுமே போல ஹியூனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நாள் உன்னோட வீட்டில் இடம் கொடுப்பியா என்ன அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க.
ஹியூன் நான் அதெல்லாம் முடியாது, நீ ஒழுங்காக உன்னோட இடத்துக்கே போ அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ இப்படி தான் சொல்லுவேன்னு தெரியும், ஆனால் எனக்கு உள்ளே விட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஹீரோ வாலண்டியராக போயிட்டுருக்க. கடைசியாக இவன் ஹீரோயினோட ஞாபகத்தில் வச்சுருப்பான்ல, அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கான். எதனா ஹெல்ப் வேணுமான் இருக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஹியூன் மறுபடியும் கசகசன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஏன் நீ எப்போலேருந்தே என்னை வெறுத்துக்கிட்டு இருக்க, எப்பயுமே என்னை வெறுத்துட்டு தான் இருப்பியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவை நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்ல அப்போலேருந்து வெறுத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அப்போ எல்லாருமே நம்ம ஹீரோவோட ஃபேன்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா யாராலையுமே ஒரு 100 லேப்ஸ் எல்லாம் சுத்தமாக போகவே முடியாது. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பான். அதனால எல்லாருமே 100 லேப்ஸ் போவான்ட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயே இவருக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவை எதுவுமே கண்டுக்காம திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் ஊத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இவருக்கு அப்போ ஒரு கில்ட்டி வந்திருக்கும். அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை சுத்தமாக வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த கடமை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே இவன் டக்குன்னு நானும் தூங்க போகிறேன், நானும் தான் உன்னை வெறுக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு வேணுனே அவன் முன்னாடி போய் சிரிச்சு கட்டுறான். ஏன்னா இவன் சிரிச்சா ஹியூனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு பாத்ரூமில் போய் வாமிட் இருக்கும்ல, அது பிளட் மாதிரி எடுத்துட்டு அவன் உட்காந்து கதறிக்கிட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹியூன் கிரைம் யூனிட் ஹெட் இருக்காங்களா, அவங்க கூட பேசுறதுக்கு தான் வந்திருக்கான். இந்த மாதிரி முன்ன பற்றின எதனா இன்ஃபர்மேஷன் அவங்க பற்றி கிடைச்சதான் இருக்க, அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் தான் தப்பிப்பான்னு பார்க்கலாம், அவனுக்கு புதுசாக இப்போ எப்படி தப்பிச்சிருக்கான்னு வேற தெரியல, அதையும் கண்டுபிடிக்கணும்னு இருக்க. ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறான் பாரு, அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிக்கணும்ட்டு இந்த ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களே, அந்த ட்ரக்கை பார்க்குறாங்க. எப்படியாச்சும் இந்த பிளேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும், ட்ராக் பண்ணணும்னு இருக்க. ஏன் சீஃப் அப்படியே இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே சீஃப் பார்த்தீங்கன்னா உள்ள கதறிட்டு இருக்காரு. என்ன மேட்டர்னா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தான் இவர் நினச்சிருப்பாரு. அதெல்லாம் இல்லை, என் ஒய்ஃப் தான் ப்ரெக்னென்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே என்ன கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கிம் அவ்வளோ சந்தோஷமாக கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்க. அப்போ தான் சீஃப் சொல்கிறாங்க, எனக்கு வயசு இப்போ 54 ஆக போகுது. 54ல் இதெல்லாம் நீ பாசிபிள்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னோட ஒய்ஃப் யார் கூடயோ இருந்திருப்பான்னு தான் தோணுதுன்ட்டு அவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. ஐயோ குடும்பத்துக்குள்ளே கலவரம் பண்ணிட்டேமேனு கிம்மு பார்த்தீங்கன்னா யாராச்சும் எனக்கு காப்பாத்தீங்க அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்கால, அவங்க ஹெட்டை தான் பார்க்க போயிருக்கா. இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கா. எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஆக்சுவலாக லைவ் இவங்க மட்டும் ஒத்துக்கலைன்னா போட்டிருக்கவே முடியாது, இவங்க தான் பார்த்தீங்கன்னா லைவ் போடுறக்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு நீங்கள் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் நான் கொண்டு வந்திருக்கேன்னு இருக்காங்க. ஹீரோயின் கிஃப்டெல்லாம் வேண்டாம், நீங்கள் பண்ணதே போதும்னு இருக்க. இதுதான் லிஸ்ட்டு, யார் யாரெல்லாம் அந்த கமிஷனரு அப்புறம் பெரிய பெரிய ஆளுகளாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங்கை யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களோட லிஸ்ட் இருக்குன்னு இருக்க. ஹீரோயின் இதையே என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா நீ கஷ்டப்படுறல, நான் உன் மேலே ஏற்கனவே பொறாமையாக தான் இருந்தேன். ஏன்னா நானும் உன்ன மாதிரி ஒரு நாள் ஒரு கிரைம் யூனிட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் என்னால் முடியல, நீ பண்ணிட்டு இருக்கல, நல்லா பண்ணு, எப்படியாச்சும் உண்மையை ஃபுல்லாக கண்டுபிடிக்காம வந்துடாதுன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா அந்த நம்பர் பிளேட்லாம் இருக்கும்ல, அதில் ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து தான் தயாரிச்சிருப்பாங்க போல. அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அந்த ட்ராக்கில் யார் வாங்கிட்டு போனாங்கிறத பண்ணாதான் நம்மளால காப்பாற்ற முடியும். அட்ரஸ் எல்லாம் எப்படியாச்சும் நோட் பண்ணி வாங்கணும்ட்டு எல்லாம் அதுக்கு தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இல்லைனா அவனோட கடை இன்னொரு பிரான்ச்சில் இருக்கு, மேபி அங்கே கூட இருக்கலான்ட்டு கிம்ம சொல்லிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணோட ஜாலியாக இருக்கான். அந்த பொண்ணு கூட இருக்கிற பொண்ணு வேற யாருமே இல்லை, கோச்சோட அசிஸ்டன்ட் இருப்பாள், அவள் தான் அங்கே இருந்துட்டு இருக்கா. என்ன இப்படி எல்லாம் லிங்க் ஆகுது அப்படின்ட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவள் எதுவுமே சைலண்டாக இருக்கா. என்ன வந்திருக்கிறது உன்னோட பிரதரா அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்க. அவனுக்கு வந்தது போலீஸ்ன்னு தெரிஞ்சோடனே அவன் தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணுறான். பட் எல்லாருமே 4 பக்கமும் லாக் போட்டு வச்சுட்டு அவனை எப்படியோ கையும் களவா முடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா நான் குத்திடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு எல்லாம் மிரட்டிட்டு இருக்க. அவன் கத்தி காட்டி மிரட்டிட்டு இருக்கான். பட் எப்படியோ எல்லாரும் சேர்ந்து அவனை லாக் போட்டு உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எவ்வளோ நம்பர் பிளேட் வாத்துறேன், அது மட்டும் எனக்கு எப்படி தெரியும், ஒரு நாளுக்கு 10 பேர் வருவாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா, அதுக்கு நான் அரசே பண்ணிடுங்க அப்படின்ட்டு இருக்கான். உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, குழந்தை கூட இருக்கு, ஏதோ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் உன் மேலே ஒரு கேஸ் வந்துச்சு, அப்போ இந்த பொண்ணு யாரு, என்ன அஃபரில் இருக்கே அப்படின்னு சீஃப் கதறிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்ட்டு அவள் ஒரு டேட்டா வச்சிருப்பா போல, அந்த ஃபைல் எடுத்து கொடுக்குறா. இந்த மாதிரி நம்பர் ட்ராக்லாம் வாங்கிட்டு போனானுங்க, அது எல்லாமே இவனுக்கு தான், எப்படியாச்சும் இந்த அட்ரஸ் எல்லாம் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கேண்டியை கண்டிப்பாக ஜியாங் விட மாட்டான், எப்படியாச்சும் இந்த கேண்டிக்காகவாச்சும் வருவான். அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் இந்த நம்பர் பிளேட் எல்லாம் ட்ராக் பண்ணி அந்த ட்ராக்கை கண்டிப்பாக பிடிச்சாகணும், அந்த ட்ரக்கை பிடிச்சாகணும்ட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேராக போகலான் இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நானும் கிளம்புறேன்ட்டு எல்லாம் இருக்கேன். யாருமே ஹீரோ டீம்லேயே சேர்த்துக்க பண்ணுறாங்க, நீ எதனா கலவரம் பண்ணி விட்டுருப்பேன். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நானும் ஹியூனும் போய் கண்டுபிடிக்கிறோம், ஹியூன் வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஹியூனை கூட்டிகிட்டு போகிறான். இப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, சீக்கிரமா வாங்க நம்ம கண்டுபிடிக்கணும் டீம் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்ல பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வாங்கிருப்பான்ல, அதில் ஒருத்தவனை பிடிச்சிட்டு ஹியூன் விசாரிச்சுட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒன்றுமே முடியல, உடம்பெல்லாம் அவன் மூச்சு வாங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனும் விசாரிச்சதுல இந்த ஏமாத்து தான் பட்டிருக்கான். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேட்டை கொடுத்தாங்க, அதை நான் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி அவன் அப்பாவியாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம வேற ஒன்று தான் பண்ணி ஆகணும், இப்போதைக்கு வேற வழியே இல்லை, உனக்கு உடம்பு முடியலன்னா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதன்னு இருக்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன வெறுக்கிறேன்னா அப்படியெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, என்ன வெறுக்கிறல அதை மட்டும் முழுசாக பண்ணுன்னு இருக்கான். அப்படியெல்லாம் விட முடியாது, உன்னால முடியலன்னா நீ ரெஸ்ட் எடு,
இருக்குன்ட்டு ஹியூன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் இவன் எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வாமிட் பண்ணியிருப்பான்ல, அது எல்லாமே ஹியூனுக்கு தெரியும். ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும். ஹியூன் அதனால தான் ஹீரோவை பிரெஸ்டட்னு சொல்லிட்டு அவன் ஆப்ரேஷனை பார்த்து போயிட்டு இருக்குன்ட்டு அதோட எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் கைஸ் ஜாங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த ட்ரக்ஸ் எல்லாம் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதையாக இருக்கும். அதோட இவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன ஆச்சு அப்படின்ட்டு இருக்க. கிட்டத்தட்ட இது நம்ம ப்ரீ ஃபைனலில் தான் இருக்கும். இன்னும் 2 எபிசோடோ 3 எபிசோடோ கண்டிப்பாக ஃபைனல் வந்துடும். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. அடுத்து இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.